வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு: தமிழக தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதத்தில் குளறுபடி. 72.09% எப்படி 69.46% குறைந்தது? குழப்பத்தில் வேட்பாளர்கள், அதிர்ச்சியில் கட்சிகள். எங்கே எப்படி நடந்தது? கூட்டல் தவறு, யார் காரணம்? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் வலதுசாரியின் திரு சோமு ராஜசேகர் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தின் திரு அழகர் செந்தில் அவர்கள். சார் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் அழகர் செந்தில் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. பொதுமக்களின் பார்வையில் இந்த குழப்பம், குளறுபடி, இதற்கெல்லாம் யார் காரணம் என்ற கேள்விகள் மலை போல குவிந்திருக்கிறது. முதல் கட்ட தேர்தல் 102 தொகுதிகளுக்கு நடைபெற்றது. அதில் தமிழகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 72.09 என்று தமிழக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. ஆனால் இன்று இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா 69.46, இந்த 3% குறைந்து இருக்கிறது. அது குறைஞ்சதெல்லாம் அப்படி ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த VIP தொகுதிகள், பதற்றமான தொகுதிகள், இதிலெல்லாம் வந்திருக்கிற அந்த 0.00 அந்த கரெக்ஷன்ஸ் தான் இந்த கரெக்ஷன்ஸ்க்கு, இந்த கால்குலேஷனுக்கு காரணமா அப்படின்னு பொதுமக்களிடையே ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? தேர்தல் குளறுபடிகள் குறித்து மக்களுக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்க வாய்ப்பளித்த ராஜ் செய்தி தொலைக்காட்சிக்கு நன்றி. நான் கட்சி சாராதவன், ஏன்னா ரொம்ப நாள் கட்சி திருப்பி டிபேட்டில் இருக்கிறோன்னு சொல்லணும். எந்த கட்சி சாராதவன், நல்லதுக்கு சப்போர்ட்டு, தப்புக்கு ரிப்போர்ட்டு, இதுதான் எங்கள் சார்பான விஷயம். பொதுமக்கள் உரிமை இது என்னென்னா, இந்த வாட்டி எலெக்ஷன் கமிஷன் உண்மையிலே நாட் அப் டு த மார்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இந்த தேர்தல் சதவீதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தலைப்பே தேர்தல் குளறுபடிகள் கொடுத்தீங்க. அதில் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இது எல்லா இடத்துலையுமே பொருந்தும். இது ஆல்மோஸ்ட் முதல்ல பூத் ஸ்லிப்பை ப்ராப்பராக சர்க்குலேட்டே பண்ணல. பூத் ஸ்லிப்பை ப்ராப்பராக மக்களுக்கு சென்றடையல. கட்சிக்காரங்க செஞ்சது கூட இவங்க செய்யாமல் விட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு அநியாயம். ரெண்டாவது, ரெகுலர் ஓட்டர்ஸோட நேம் டெலிட்டட். இவங்களுக்குலாம் கிரிமினல் அஃபென்ஸை அவங்க மேலே சார்ஜ் பண்ணி அவங்க எந்த அதிகாரியை பொறுப்போ அந்த அதிகாரியை நம்ம லாக் பண்ணணும். அது இட் பி அன் ஈவன் IAS தே ஆர் அன்ஃபிட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு வயசானவங்க அங்கே நான் வாக்கர் வச்சுக்கிட்டு என்னால் போக முடியல. நான் போகும்போதே அங்கே அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டதை நான் வெளியில் நின்றுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு என்னென்ன பேரில் எங்கே இருக்குது நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தோம். அவ்வளோ அநியாயங்கள். அதாவது ஓட்டு உரிமை இந்த வாட்டி நம்ம பப்ளிக்கை குறை சொல்ல முடியாது. இந்த வாட்டி சதவீதம் குறைஞ்சதுக்கான காரணம் முழுக்க எலெக்ஷன் கமிஷன், அன்ஃபிட் எலெக்ஷன் கமிஷன். அவங்க சரியாக ப்ராப்பராக 100% ஓட்டிங் கேம்பெயின் பேருக்கு நாமக்கே வாசங்க வச்சாங்க தவிர 100% ஓட்டிங் கேம்பெயினும் பண்ணல. சரியா பண்ணல. சும்மா அங்கங்க ஒரு பேனர் வச்சா சரியா போச்சா? வேற அதை தாண்டி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப சிம்பிள்ங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ தேர்தல் வாக்கு வேட்பாளர் எவ்வளவு பண்றாங்க, ஒரு வாக்குச்சாவடி எங்கேயாவது 100% ஓட்டிங் கேம்பெயின் சொல்லிட்டு அந்த மண்டல ஆஃபீஸ்லயும் எங்கெங்கெல்லாம் அந்த பூத் லெவல் ஆஃபீஸ்ல 100% ஓட்டிங் கேம்பெயினுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட், மைக் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடிலாம் ஏதாவது இருந்தது, ஏதாவது பண்ணாங்களா? பேனர் வச்சாங்களா? ஏதாவது ஒரு IAS ஏதாவது ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு நான் இந்த இடத்துல என் டிஸ்ட்ரிக்ட்ல நான் 100% ஓட்டிங் செஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு 95-97% இருந்தால் கூட நம்ம செல்யூட் அடிச்சுக்கலாம். நீ இஷ்டப்பட்ட வந்தா போட, இல்லைன்னா போடாத. அப்போ எதுக்கு நம்ம உங்களுக்குலாம் IAS எங்களுக்கு எதுக்கு? எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு. இது இப்போ வர ரொம்ப பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே IAS லீஸ்ட் பாதுன்ற மாதிரி ஆயிடுது. நாங்களும் ரொம்ப சின்ன IAS வந்தாங்க, நிறைய பண்ணுவாங்கன்னு நினச்சோம். பட் உண்மையிலே எங்களுக்கு கஷ்டமாகுது. எங்களுக்கு ஜனநாயகம், டெமோக்ரஸியை இன்னைக்கு ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வேட்பாளர்கள் இந்த தேர்தலுக்கு கொடுத்த முக்கியத்துவம் தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை. அது காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். அது நான் கட்சி சார்பில் எல்லா கட்சிக்காரங்களும் இன்னைக்கு மக்கள் ஏதாவது ஓட்டு கொடுக்கணும்னு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் போயிட்டாங்க. இவங்களுக்கு என்ன லாபம்? இவங்க வந்தாலும் நமக்கு கவலைன்ற மாதிரி அந்த கான்செப்ட்ஸ்ல எலக்ட்ரல் டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கர்ஸ், NGOஸ்ல இருக்க டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க, பூத் ஆஃபீஸர்ஸா பேங்கர்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு பேங்க்ல நேற்று கம்ப்ளைண்ட் என்னன்னா, எங்களுக்கு 19th எலெக்ஷன் 18th வரை எங்களுக்கு என்னன்னே தெரியாது, திடீர்னு நீங்கள் வாங்கன்றாங்க. அப்போ ப்ராப்பர் ட்ரைனிங்கே கொடுக்கல. அங்கே ஒரு இஷ்யூனா அதை அட்ரஸ் பண்ண முடியல. அப்போ யாருக்கு அவப்பெயர்? லோக்கல் மாநில அரசுக்கான அவப்பெயரை உண்டு பண்ணுவாங்களா? ஏன் ப்ராப்பராக எலெக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்தாங்கன்னா, இதுதான் இந்த டேட்டில் ட்ரைனிங், April 19th தெரியாதா? நம்ம எத்தனை வருஷங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இதை பண்ணும்போது ப்ராப்பர் பிளானிங் தெரியாதா? அப்போ படிக்காதவங்க படித்தவங்க என்ன வித்தியாசம்? இது நாலாவது. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும். சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்த திமுக செய்தி தொடர்பாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம் மேடம். டிபேட்டுக்குள்ள போயிடலாம். உங்களோட பதில் எல்லாம் நீங்க சுட சுட ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க தெரியுது. சார் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்கிறாரு, சொல்லுங்க. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வாக்களிக்க முடியாதவர்கள் இலவச வாகன ஊர்திக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க.
கார்பரேஷன் மூலமாக பண்ணுறதா சொன்னாங்க. இதில் அநியாயம் என்னென்னா 180004257012 இதுக்கு கால் பண்ணுறேன். அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்குன்னு தெரியவே தெரியாது சார்னு ஒருத்தர் சொல்கிறார். இது எவ்வளோ ஒரு அநியாயங்கள், எத்தனை ஓட்டுகள் இது மாதிரி வந்து மிஸ் ஆகிருக்கும். வர முடியலன்னு அவங்க ஃபோன் பண்ணி அந்த முடியாத பட்சத்துலேயே வந்து போடணும்னு நினைக்கும் போது, தண்டனை கிடையாது மாட்டும் போது, அப்போ வந்து ஒரு குற்றம் செய்ய தூண்டுவனுக்கு தண்டனை உண்டா இல்லையா? அப்போ வெறும் பாமரனுக்கும் சாமானிய மக்களுக்கு மட்டும் தான் தண்டனையா? அப்போ அரசு அதிகாரிகள் நான் கடவுளா? இந்த வந்தவங்க ட்ரைனிங் கொடுக்காது. இந்த பையன் அடுத்த ஃபோன் எடுத்து அட்டன் பண்ண பையன் மேலே கோவம் இல்லை. அவனுக்கு ஏன் நீங்கள் 2 நாள் முன்னாடியே கூப்பிட்டு சொல்லி அவனுக்கு ட்ரெயின் பண்ணல? இப்போ நான் அதை கேட்க போது சார் தெரியல சார். அப்போ நாங்கள் தெரியலன்னா எப்படி பண்ணா சார்? எங்களுக்கு 1000 வேலை சார், அதோட இதெல்லாம் பார்க்க முடியாது சார். அப்போ 1000 வேலை தானே, ஏன் 1000 வேலையை ஒரே ஆள்கிட்ட கொடுக்குறீங்க? அதை அட்டன் பண்ணுறது தனியாக எவ்வளோ இருக்காங்க, என்ஜிஓஸ் இருக்காங்க, நீங்கள் ஏன் அவங்களை அப்பாயின்ட் பண்ணல? ஸோ இது கிளியர் கட்டு, தேர் இஸ் நோ ப்ராப்பர் பிளானிங்கிறது இது ஒன்று விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பணம் செக் பண்ணுறாங்க. காமெடி பண்ணாங்க பாருங்கள், எனக்கு ஆத்திரம் வருது. அதாவது என்னன்னா மக்கள் வந்து முன்ன மாதிரி கிடையாது. இப்போ எல்லா இடத்துலையும் ஏகப்பட்ட பேரை விரட்டி அடிச்சாங்க மக்கள் ஓட்டு கேட்க போகும்போது. இது எலெக்ஷன் கமிஷன் பக்கம் அதிகாரிகள் பக்கம் திரும்பிடக்கூடாது. என்ன காரணம்னா ஏப்ரல் 19 எலெக்ஷன், முக்கியமான விஐபிங்க வண்டிலாம் செக் பண்ணுறாங்களாம். கிண்டல் பண்ணுறீங்களா எங்களை பார்த்தா? ஏன்னா ஏப்ரல் 19 அன்னைக்கு முக்கியமான அவங்க நடுநிலைமையோட இருக்கிறாங்கன்றத வேற எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நான் கேட்குறேன். இப்போ வந்து முதல் நாள் வந்து நீலகிரியில் போகும்போது ஆராசா அவர்கள் கார் போச்சு, பெட்டி நிறையா இருந்தது, செக் பண்ணல, விட்டுட்டாங்க. அப்போ வந்து அந்த விஷயத்த வந்து ஒரு டிவி காரங்க எடுத்து கேட்டோன்னே அடுத்த நாள் ஏன் உங்களோட கடமை கண்ணியத்தை காட்டுறீங்க? ஏன் அந்த முதல் நாள் ஏன் காட்ட தவறிட்டீங்க? இப்போ பதில் இருக்கா உங்களுக்கு? பதில் இல்லை. ஏன் இல்லைன்னா நாடகத்தை நடத்தாதீர்கள். நான் இப்போ சொல்கிறேன், ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் டிஎம்கே ஆர் ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் ஏடிஎம்கே ஆர் எனிதிங் ஃபார் தட் மேட்டர். ஈவன் சௌமியா அன்புமணி அவங்களோட விஷயத்தை செக் பண்ணாங்க. இவங்களை எடுத்து போய் நிற்க போகிறாங்க, பணத்தை கொடுக்க போகிறாங்க. இது ஏப்ரல் 19 மார்ச் 1 நம்ம விஜிலன்ஸ் ஸ்டார்ட் ஆகிக்கணுமா வேணாமா? ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் டைமில் விஜிலன்ஸ் எங்கே போயிடுறாங்க? விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்டிவாக இருக்க மாட்டேங்குது. பணப்பட்டுவாடா நடக்குன்னு தெரியுது, ஊரறிஞ்ச விஷயம் இது எல்லாமே. அது ஏன் மார்ச் மாதம் ஏன் கண் வைக்கிறது இல்லை? ஏப்ரல் 19 எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ தான் தேர்தல் விதிமுறைகள். அப்போ என்ன நினைப்பாங்க? வேட்பாளர்லாம் ஒன்றுமே தெரியாதுங்களா? அப்போ 19 அன்றைக்கி நம்ம போய் நைஸாக அப்படி போயிட்டு இந்த எக்ஸாம் டைமில் பிட் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் இல்லை. இன்னும் மக்கள் எவ்வளோ நாள் தான் நீங்கள் கேள்வி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க? இல்ல அவங்கள நாங்க புத்திசாலின்னு காமிக்கிற ஒரு தருணம் தான் இந்த எலெக்ஷன். அன்னைக்கு யாரும் ஓட்டு போடாம வீட்டுக்குள்ள இருந்தது, அப்புறம் எந்த வகையில நியாயம்? இப்போ அதான் சொன்னேன், போன வாட்டி எலெக்ஷன் வரையும் நான் சொல்றது நீ நியாயம். அதான் என்ன கூட ஒருத்தர் கேட்டாரு, சார் மக்கள் வந்து அவங்க ஓட்டை, நானும் சொல்றேன் ஓட்டு போடுறது உரிமை இருந்தும் ஏசியோட உட்காந்து சாப்பிட்டு இருந்த மக்களை நான் கண்டிப்பா குற்றம் சாட்டுறேன். யுவர் அன்ஃபிட் சொசைட்டில நீ கோமால இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா இந்த வாட்டி ரெகுலர் ஓட்டர்ஸோட நேமே டெலீட் ஆகுது. ஏன் டெலீட் ஆகுது? சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ராஜசேகர் சார், இந்த குற்றச்சாட்டிற்கு உங்களோட பதில் விளக்கம் என்ன? அதாவது தேர்தல் ஆணையம் தன்னுடைய அந்த செயலை, அவங்க எடுத்திருக்க அந்த விழிப்புணர்வு செயல்கள் எதுவும் இல்லை, 100% ஓட்டிங்க்கு எதுவும் பண்ணல, டெலீட் ஆயிருக்கு, இதெல்லாம் பூத் ஸ்லிப் கொடுக்கலன்னு ஒரு பெரிய நீண்ட பட்டியலையே அழகர் செந்தில் சார் முன் வச்சாரு. இதுல நீங்க எங்கேயாவது மாறுபடுறீங்களா? அதாவதுங்க, தேர்தல் ஆணையம் என்பது தமிழ்நாடு அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை மையமா வச்சுதான் பொதுவாவே எல்லா வேலையும் செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரியான குளறுபடிக்கான காரணம் நீங்க ஒட்டுமொத்தமா ஆணையத்தின் மேல மட்டும் போற்ற முடியாது. அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு இதுல முழுமையா கவனம் செலுத்திருக்கணும். இது தேர்தல் ஆணையத்துக்கு 50% பங்கு இருக்குன்னு சொன்னாலும் கூட முறையான பயிற்சி, முறையான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால இதுவான குளறுபடிகள் நடக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சதவிகிதம், அந்த வித்தியாசத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இதுலயும் கூட நாங்க தெளிவா சொல்றோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறை அதிகாரிகள் ஏதோ கடமைக்குத்தான் இந்த தேர்தல் நேரத்துல வேலை செய்ய வராங்களே தவிர உள்ளார இது மக்களுக்கான ஒரு தேர்தல், இதை நாம முழுமையா முன்னெடுக்கணும்னு யாரும் பெருசா வர்றது கிடையாது. நாம நிறைய இடத்துல எங்க கிராம பகுதியில பாக்குறோம். அதாவது இது ஏதோ புஷ்அப்ல இந்த டியூட்டி செய்யற மாதிரிதான் அவங்களுடைய அணுகுமுறை எல்லாம் இருந்துச்சு. எங்க பகுதிக்கு அருகாமையில கூட ஒரு அதிகாரி முறை தவறி நடந்துகிட்டாரு சொல்லி அவரை வெளியேற்றிருக்காங்க. இப்படி எல்லாம் நடந்தது. தேர்தல் ஆணையம் தான் நடத்துது. இருந்தாலும் கூட அதுல பணி செய்யக்கூடியவர்கள் தான் மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்டவர்கள். அதனாலேயே நான் மாநில அரசு நான் குறை சொல்லல, செய்யக்கூடிய அதிகாரிகள் முறையாக அதற்கு உண்டான பயிற்சியை எடுத்து செஞ்சிருக்கணும். ஒண்ணு, இதுவரை இல்லாத அளவுக்கு தேர்தல்ல எங்க கிராம பகுதி அல்லாமல் மற்ற எல்லா பகுதியிலுமே மறைந்த நபர்கள் எல்லாம் வாக்களிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடி மறைஞ்சவங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தவங்க, அதுக்கு முன்னாடி நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்க எல்லாம் தேர்தல்ல
முறையாக ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு போயிருக்கிறாங்கன்ற ஒரு செய்தி பல பகுதிகள்ல இருந்து வந்திருக்கு. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ளணும். ஏன்னு சொன்னா முழுக்க முழுக்க பல பகுதிகள்ல கள்ள ஓட்டு போடப்பட்டிருக்கு. இந்த கள்ள ஓட்டு போடப்பட்டது அந்த நேரத்தில் புகார் அளிக்கப்பட பின்னாடி ஒரு கட்சி இருக்கு, இதெல்லாம் வந்து வேற விஷயம். ஆனால் இந்த குளறுபடிகளுக்கெல்லாம் காரணம் நீங்கள் என்னதான் தேர்தல் ஆணையத்தை சொன்னா கூட ஆணையத்துக்குன்னா ஒரு தனியான ஒரு ஒரு செக்டார் கிடையாது. அவங்க இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை வச்சுதான் செய்யறாங்க. பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு எல்லாம் எழுகிறது. நான் ஒட்டுமொத்தமா எல்லா அரசு அதிகாரிகளும் சொல்லல, ஆனா அவர்கள் ஏதோ ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில இருக்கிறதா நீங்க நம்புறீங்க. ஒரு கட்சி பின்னணியில் இயங்கிக் இருப்பதாகத்தான் நடந்து முடிந்த தேர்தலுடைய வெளிப்பாடு. ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வாக்காளர் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவர்கள் மறைந்து 6 மாசம் 4 மாசம் 3 மாசம் ஆனவங்க எல்லாம் வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அங்க வந்து கேட்கறாங்க, ஐயோ என் அப்பா வந்து ஓட்டு போட்டாராவே நாங்க பார்க்க முடியலையேன்ற அதிசயங்கள்லாம் கூட தமிழ்நாட்டுல இந்த தேர்தல் நடந்திருக்கு. குறிப்பா இங்க கோயம்புத்தூர் பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எந்த காலகட்டத்தில் நடைபெறாத ஒரு பிரச்சனை. நிறைய பேர் வாக்காளர்கள் வாக்கு அந்த சீட்டில் இருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் யார் என்று பார்த்தால் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள், வடநாட்டிலிருந்து இங்கு வந்து குடியேறி குடியுரிமை வாங்கியவர்கள், அதாவது வாக்காளர் அடையாளை வாங்கினவங்க எல்லாம் நீக்கப்பட்டதனுடைய பின்னணி என்னவென்று தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும். இதைத்தான் மாநில தலைவர், பாஜகவுடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்களோட பதிவு செய்திருக்கிறார். ஆகவே ஒரு 0.5% தேர்தல் ஆணையத்தினுடைய குறைபாடாக இருந்தாலும் கூட இதுக்கு முழுக்க முழுக்க பதில் சொல்ல வேண்டிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தான். முறையாக அது தன்னுடைய கடமையாக செய்யவில்லை. இதுல இன்னொரு விஷயம், எப்பயுமே பாத்தீங்கன்னு சொன்னா அதிகப்படியான சதவீதம் போலாகும். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா அண்ணன் முதல்ல சொன்ன மாதிரி தேர்தல் விழிப்புணர்வுக்காக யாரும் முன்வரல. தேர்தல் விழிப்புணர்வு 100% வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தணும் சொல்லி அரசாங்கம் முன்னெடுக்கல. அது இரண்டாவது கூட. ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தன்னெழுச்சி மட்டுமே இந்த 69 அந்த வாக்கு சதவீதத்திற்கு காரணமே தவிர மக்களிடம் ஒரு பெரிய மாற்றமோ மக்களிடம் ஒரு நம்பிக்கையோ இந்த தேர்தல் ஏற்படுத்தவில்லை. தேர்தல் காட்டுகிறது. சரிங்க சார், இது முதல் சுற்று கருத்துக்களை தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஆனா அழகர் செந்தில் சார் குறிப்பிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்ன்றதுனால அவருக்கு அந்த கேள்வி கேட்க. நான் வந்து டிஎம்கே சப்போர்ட் எல்லாம் கிடையாது, நான் எந்த கட்சி சப்போர்ட்டும் கிடையாது, நான் வந்து நியூட்ரல் மேன். நான் சொல்லிடுறேன், நீங்க சொன்னீங்க என்னன்னா தமிழக அரசு இங்க வந்து அந்த அதிகாரிகள் இருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா, இன்க்ளூடிங் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட எலெக்ஷன் கமிஷனோட கண்ட்ரோலில் தான் இருந்தாகணும். ஏன்னா அதை பொறுத்த வரையும் ஸோ இப்போ இவங்க தமிழ் டிஎம்கே குற்றம் சாட்ட முடியாது இந்த இடத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா இல்லை முடிச்ச அந்த ஒரே அந்த கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு பேங்கர்ஸ் ஒரு பேங்க் இல்லை ஒரு நிமிஷம் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணது இல்லை சார், அரசு அதிகாரிகள் தன்னுடைய விசுவாசத்தை இல்ல சார், இல்ல அதுதான் கேள்வியே கேட்டுக்கிறேன். அது சொல்ல எலெக்ஷன் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணி ட்ரெயின் பண்றதுல என்ன சார் தமிழக அரசு கைப்பிடிச்சு வைத்து ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்லிச்சா? சரிங்க சார். மேம், அதாவது இப்போ வெளிப்படையாவே சார் என்ன சொன்னார்னா, சோமு ராஜசேகர் சார், அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் வந்து சரியாக அவர்களுடைய கடமையை செய்யவில்லை என்பது. இப்போ நம்ம இந்த பெர்சன்டேஜ்ல ரொம்ப முக்கியமா பார்த்தது என்னன்னா, நமக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து 69.46, நேற்று தமிழக தேர்தல் ஆணையம் 72.09. இது எப்படி குறைஞ்சது? பெரும்பான்மையான தொகுதிகள் பதற்றம் நிறைந்த தொகுதிகள், இன்னொன்னு எல்லாமே விஐபி தொகுதிகள். இதுல குறைஞ்சிருக்குன்னு பார்க்கும்போது சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜசேகர் சார், அரசாங்கம் இல்ல அரசு அதிகாரிகள் அவர்களுடைய விசுவாசத்தை காண்பிக்கின்ற நேரமாக இதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள்னு வெளிப்படையான குற்றச்சாட்டு. உங்களுடைய பதில் என்ன? முதல்ல நம்ம வாக்காளர்களுக்கு நாம நன்றியை சொல்லணும். ஏன்னா ஒரு அமைதி பூங்கா தமிழ்நாடுங்கிறத நிரூபிக்கிற வகையில எந்த இடத்திலும் வன்முறையோ கலவரமோ அல்லது பிரச்சனைகளோ வாக்குவாதங்களோ இல்லாமல் ஒரு நிதானமான தேர்தலை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு அவர்களுடைய பங்கு பெரும்பங்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதனால அவர்களுக்கு பெருத்த நன்றி. சகோதரர் ராஜசேகர் சொல்றாரு, இது வந்து சித்தாந்தத்தின் அடிப்படையில் அரசு அதிகாரிகள் பணியாற்றினார்கள்னு. முதல்ல அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து இந்த தேர்தலை நடத்தியிருக்காங்கன்னா அவங்களோட நேர்மையை கேள்வி கேட்பது, அவர்களுடைய நேர்மையை நாம் சந்தேகப்படுவது என்பது மிக மிக கொச்சையான ஒரு கடனுக்குன்னு வந்து வேலை பார்த்தா தேர்தல் ஆணையத்தின் அதிபராக இருக்கக்கூடிய ராஜீவ்குமார் கடனுக்கு வேலை பார்த்தார். ஏன்னா அவரை 2 நாளுக்கு முன்னாடி தானே அறிவிச்சாங்க, தேர்தல் தேதிக்கு 2 நாள் முன்னாடி தானே அறிவிச்சாங்க. இவங்களுக்கே அனுபவம் இல்லைன்னு ராஜசேகர் குற்றம் சாட்டுறாருன்னா அவருக்கு என்ன அனுபவம் இருந்திருக்க முடியும்?
அவர் வந்த உடனே ஒரே 7 கட்டத்துல தேர்தல் நடத்திடுவோம், இப்படி நடத்திடுவோம், அப்படி நடத்திடுவோம்னு சொல்றாருன்னா அவருக்கு மட்டும் என்ன அனுபவம் இருக்க முடியும்? ஒரு மாநிலத்துக்கு இவங்களுக்கு அது அனுபவம் இல்லைங்கும் போது ஒரு இந்தியா இவ்வளவு பெரிய தேசத்துக்கு தேர்தலை நடத்துவதற்கு அவருக்கு என்ன அனுபவம் இருந்திருக்க முடியும்? அவருக்கு என்ன அனுபவம் இருந்திருந்தால் பிரதமருக்கு சோப் போட்ட அனுபவம் தான் இருந்தது. அதைத்தான் நாம் நன்றாக பார்த்தோம். எப்படி அந்த தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியமா தானே நடந்தது. அங்கே இருந்த அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியை வெளியே தள்ளிட்டு பிரதமர் இருப்பார், அல்லது தனக்கு அடங்கி போகிற ஒரு அமைச்சர் இருப்பார், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார்னு அந்த குழுவை உருவாக்கினாரா இல்லையா பிரதமர்? அப்படிங்கும்போது அந்த ராஜீவ்குமாருக்கு என்ன அனுபவம் இருந்திருக்க முடியும்? அதனால் நம்மிடம் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள் என்பவர்கள் நேர்மையின்பால் கட்டுப்பட்டவர்கள். அது ஒன்றுதான் அவர்களுடைய சித்தாந்தமாக இருக்குமே தவிர ராஜசேகர் சந்தேகப்படுவது மாதிரி இது சீதையை சந்தேகப்படுவதற்கு ஒப்பானது நான் நிச்சயமா சொல்லுவேன். அதே மாதிரி பல இடங்கள்ல வாக்குகள் முதல்ல அறிவிக்கப்பட்ட வாக்குகளை விட அது குறைந்திருக்கு. அது நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். அது முக்கியமாக நம்முடைய தயாநிதி மாறன் அவர்களோட தொகுதியில குறைஞ்சிருக்கு, தூத்துக்குடியில குறைஞ்சிருக்கு, டிஆர் பாலு அவர்களுடைய தொகுதியில குறைஞ்சிருக்கு, வடசென்னையில குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தமிழிசை அவர் போட்டியிட்ட தொகுதியிலையும் குறைஞ்சிருக்கு. அப்படிங்கும் போது நீங்கள் எதற்காக இப்படியான ஒரு தவறான குற்றச்சாட்டை இதுக்கு இந்த குறைந்திருக்குங்கிறது யாரோட அறிவுறுத்தலின் பேரில் குறைந்திருக்கு? அதை முதல்ல சொல்லுங்க. தேர்தல் ஆணையம் என்பது மாநில தேர்தல் ஆணையம் கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கட்டுப்பட்டதுதான். இவர்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு விட முடியாது. எலெக்ஷன் கமிஷன் அட்டானமஸ் பாடிங்கிறோம். ஆனா அட்டானமஸ் பாடியாக செயல்பட விடுகிறாரா பிரதமர்? இதுல இந்தியால எந்த அட்டானமஸ் பாடி தன்னிச்சையாக அல்லது தன் சுதந்திரத்தோடு செயல்படுகிறது? இல்லையே. கைகள் கால்கள் கட்டப்பட்டுதானே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, அவர் சொல்றாரு தமிழகத்தில் இருக்கின்ற இந்த நிலையெல்லாம் சந்தேகத்துக்குரியதுன்னு. நேற்று மணிப்பூர்ல நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டு அந்த ராணுவ வீரர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள், காவல் அதிகாரிகள் வேடிக்கை பார்க்கிறார்கள், பொதுமக்கள் கையில் ஆயுதத்தை தூக்கி கொண்டு அந்த போலிங் பூத்தையே தூக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்னா அந்த பழங்குடியின மக்கள் ஓட் போடுகின்ற அந்த இடங்களில் இருக்கின்ற அந்த வாக்கு எந்திரங்களை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள் என்றால் பிஜேபி தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே வாக்கு இதை நடத்தியது. ஆனால் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இடங்களில் துப்பாக்கியின் மூலமாக அந்த போலிங் பூத்தை தூக்கிட்டு ஓடினதெல்லாம் நடந்தது. அதனால நேற்று நடந்த அந்த தேர்தலில் மட்டும் பிஜேபிக்கு சாதகமாக இருக்கக்கூடியதுங்கிறது வெறுமே 34 தொகுதியோ என்னவோ தான். அதுவும் இப்போது குறைந்து விட்டது என்கின்ற பதைபதைப்பில் தான் இங்கே இருக்கின்ற பிஜேபி மாநில தலைவர்லேருந்து எல்லாரும் ஏற்கனவே நான் சொல்லி வச்சுட்டேன் பாத்தியா அப்படின்னு 1 லட்சம் வாக்காளர்களை காணாம அடிச்சிட்டாங்க. எப்படி 1 லட்சம் வாக்காளர்கள்ங்கிறது ரொம்ப பெரிய எண்ணிக்கைமா? சும்மா நீங்க போகிற போக்குல ஒரு 100 பேர் 200 பேர்னு சொன்னா நம்பக்கூடிய எண்ணிக்கையா இருக்கும். 1 லட்சம் என்பது நம்முடைய தேர்தல் ஆணையம் பல கட்டங்களில் இந்த செக்கிங் பாயிண்ட்டை நடத்திக்கிட்டே இருந்தது. பல கட்டங்களில் அந்த பட்டியலை வெளியிட்டுட்டே இருந்தாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? எல்லா கட்சி முகவர்களும் தானே அங்க போய் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப பிஜேபியை சேர்ந்தவர்கள் எங்கே போனாங்க? அப்படியான நிலையில நீங்க 1 லட்சம்ங்கிறது ஒரு தொகுதியில ஒரு பாகம்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, அதுல கிட்டத்தட்ட 900 வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அப்ப 1 லட்சம் எட்டுவதற்கு எத்தனை பாகங்கள்? அத்தனை பாகங்களில் இருக்கிறவங்க காணாம போயிட்டாங்கன்னா அவர்கள் கூக்குரல் எழுப்பியிருப்பார்கள் நேற்று, அல்லது கண்டனத்தை பதிவு செய்திருப்பார்கள், அல்லது தெருவில் இறங்கி போராடி இருப்பார்கள். எங்களுக்கு வாக்களிக்க அங்க இடமே இல்லைன்னு. கோயம்புத்தூர்ல இருந்து அப்படியேதான் வந்துதா? பிஜேபி மாநில தலைவர் சொன்னதை தவிர வேற ஏதாவது வந்துதா? காணாம போனது போல இப்படி காணாம போயிடுச்சு. அது எப்படி ஒரு பாகமே காணாம போயிடுச்சுன்னா எப்படி? அதை முதல்ல நிரூபிக்க சொல்லுங்க. 1 லட்சம் பேர் சும்மா இருக்க மாட்டாங்க. தன்னுடைய நியாயத்துக்காக சொல்றாருல்ல, இறந்து போனவரெல்லாம் வந்து வாக்களிச்சாருன்னு. லண்டன்ல இருந்து ஒரு தொழிலதிபர் பறந்து வந்து வாக்களிக்கிறார். அவ்வளவு தூரம் இந்த தேர்தல் மிக முக்கியமானது. ஏன்னால் 2வது சுதந்திர போர் அப்படிங்கறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இது ஊழலுக்கு எதிரான போர். எத்தனை லட்சக்கணக்கான கோடிகள் ஊழல் நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் பேசுங்கன்னு சொன்னா திரும்ப திரும்ப தேர்தல் ஆணையம் என்பது பிரதமருக்கு கட்டுப்பட்டது. அவர் சொல்கின்ற வார்த்தையின்படிதான் அது நடக்கும். அதுல ராஜீவ்குமாருக்கு அனுபவமே இல்லை. அதை நான் உரத்த குரல்ல சொல்லுவேன். அதனால நம்முடைய தமிழ்நாட்டு அதிகாரிகள், தமிழ்நாட்டு ஆசிரியர்கள், தமிழ்நாட்டு அரசு ஊழியர்களை கொச்சைப்படுத்துவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சரி ராமன் சார், இப்ப எல்லாருமே சொன்னது பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் தமிழக தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் எழுப்பினால் அவர்கள் யாரோ கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள், அந்த அரசாங்கத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் இந்திய தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவர்கள் யாரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று
மேம் அவங்களோட பாயிண்ட்டை முன் வச்சாங்க. ஒட்டுமொத்தமா நாட் அப் டு த மார்க் இந்த தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைகள்னு அழகர் செந்தில் சார் முன் வச்சார். இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அந்த பெர்சன்டேஜ் வந்து ரிசல்ட்டை பாதிக்கும் என்ற பயத்தில் தான் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்களா? நீங்கள் ராஜ்கீயில் வச்சுக்குள்ள தலைப்பே இந்த தேர்தலில் வந்து வாக்காளர்களுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, இதில் என்ன சூட்சமம் இருக்குதா, இதில் தேர்தல் ஆணையம் குளறுபடி என்ன, ப்ளஸ் இருக்குது மைனஸுக்கு, நேற்று வரைக்கும் ப்ளஸ் இன்றைக்கி பர்சன்டேஜை குறைச்சி காட்டுறாங்க. என்னோட தலைப்பு இங்கே 3% குறைந்திருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திமுகவை சேர்ந்த ஆண்டாள் பிரதேசன் அவர்கள் முழுக்க அரசியல் பிரச்சாரமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த அரங்கத்தில். பேர் என்ன மணிப்பூருக்கு இங்கே போடுறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு முடிச்சு போகிறாங்க. அதாவது தேர்தல் ஆணையம் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் யார்? சத்யபிரகாஷ் சாஹூ. இந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் யார்? இவங்க என்ன புதுசாக நடத்துகிறாங்க? இவங்க ஆண்டாண்டு காலமாக உள்ளாட்சி மன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இது அவர்களுக்கு ஒன்றும் புதுதாக அல்ல. இப்போ 7 கட்ட தேர்தல் நடக்கின்றது முதல் கட்டமாக நடத்திருக்காங்க. ஸோ இது வந்து தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுடுங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் மாநிலத்தை பொறுத்தவரையிலும் தேர்தல் ஆணையம்னு பிராண்ட் இருக்குது. ஆனால் அதில் உள்ள நிர்வாகம் பண்ணுறது எல்லாமே மாநில அரசினுடைய அதிகாரிகள் தான் அதை வந்து கையில் எடுத்து நடத்துகிறாங்க. இப்போ சென்னை மாநகராட்சி ஆணையர் இன்றைக்கி என்ன அறிக்கை கொடுத்துருக்காருன்னா, ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன அறிக்கை கொடுத்துருக்காருன்னா, கடந்த இதை விட வந்து இந்த ட்ரிப்பு கம்மியாக தான் கிடச்சிருக்குது. 2-3 தொகுதியிலையும் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னையில் கிடச்சிருக்குது. ஆனால் நாங்கள் வந்து 47 வகையான பிரச்சாரத்தை நாங்கள் கையாண்டோம். அந்த பிரச்சாரம் நாங்கள் கையாளாவிட்டால் இன்னும் ஓட்டு போலிங் கம்மியாகும்னு அவர் சொல்கிறாரு. இப்போ ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் என்ன நிலைமையில் இருந்தாருன்னு தெரியும். ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட எவ்வளோ சோப்பு போட்டு இருந்தார், என்னென்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியும். அதே தான் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ராதாகிருஷ்ணனை தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டி, ஆளுங்க அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஊழலுடைய கேப்டனாக இருந்தீர்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை விடமாட்டோம் என்று சொன்னார். அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தோர்னா அவருக்கும் சம்பந்தப்பட்ட துறைக்கும் என்ன நடந்தது என்று தெரியும். இப்போது சென்னை மாநகராட்சி ஆணையராக அவர் போட்டிருக்கின்றார், அவரை நியமிச்சிருக்காங்க. அப்படி வரும்போது 3 தொகுதியும் பார்லிமெண்ட் தொகுதியும் அவர் தான் விசாரிச்சு பார்க்கணும். இப்போ அவர் வந்து என்னென்னா, இந்த கிறிஸ்தவ மதத்தில் ஒரு பாட்டு உண்டு, மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார், நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார் என்று உபதேசம் சொல்கிற மாதிரி சொல்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் மத்திய அரசுக்கு இதுவும் சம்பந்தம் கிடையாது. தேர்தல் ஆணையத்தின் என்பது ஆணையம் சென்னை மாநகராட்சியில் வந்து ராதாகிருஷ்ணன் அவரோட இன்னைக்கு வரைக்கும் அவர் சென்னை மாநகராட்சியில் 200 வார்டை ஆய்வு பண்ணியிருக்காரா? இல்லை. சென்னை மாநகராட்சியில் 15 மண்டல அதிகாரிகள், 15 மண்டலத்தில் ஏசி தனியாக இருக்கிறாங்க, ஏஸ்கோர் தனியாக இருக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க, வருவாய்த்துறை ஒவ்வொரு மண்டலத்திலும் 3 ஏஆர்ஓக்கள் இருக்கிறாங்க, அப்புறம் அசஸர் இருக்கிறாங்க, அப்புறம் ஆர்ஐ இருக்கிறாங்க, அப்புறம் லைசன்ஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க, அப்புறம் பில்கட் இருக்கிறாங்க. இவர்கள் தான் வாக்குச்சாவடியில் யார் விடுபட்டது, யார் சேர்க்க வேண்டும், இணைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை செய்கிறது. ஆனால் சென்னை மாநகராட்சியில் ஒரு குறிப்பிட்ட துறை அதிகாரி தான் வேலை செய்தால் தவிர்த்து மீது அதிகாரிகள் எல்லாமே அந்தந்த மண்டலத்தை குத்தகைக்கு எடுத்துக்கொண்டு நீ பாதி நாம் பாதி கண்ணை என்ற தலைப்படம் இருந்தார்கள். இந்த விஷயம் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு தெரியாதுங்க. ஏங்க, ஒரு உளவுத்துறை என்றால் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஐஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க, அப்புறம் 3 ஸ்டேஷனுக்கு ஒரு எஸ்ஏ ரேஞ்சில் போட்டிருப்பாங்க. அவர்கள் என்ன பண்றாங்க, தன்னுடைய ஸ்டேஷனுக்கு ஒதுக்கப்பட்டதில் யாரு 420 யாரு, ஸ்நாச்சிங் யாரு, கிட்னாப்பிங் யாரு, இதெல்லாம் தகவல் எடுத்து சென்டப் பண்றதுதான். ஆனால் அதே போல் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ஆணையர் அவர் தேர்தலை பற்றி அவர் தான் ஒரு நிரபராதி மாதிரி திமுக அரசுக்கே தெரியாதுங்க. ஒரு முதலமைச்சருக்கே ஒரு பொய் சொன்ன தகவல் கொடுக்குறாருல. இன்னைக்கு மக்கள் வந்து மக்களுக்கு 5000 கோடி ஒதுக்கியிருக்காங்கல்ல, இந்தியாவுடைய தேர்தல் செலவுக்கு 5000 கோடி. இவர்கள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதாவது வாரத்துக்கு டெய்லி ட்ரைனிங் கொடுத்து தான் இருந்தாங்க எல்லா அதிகாரிகளும். ஆனால் இவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னு நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. சொல்லுங்க. அதாவது இந்த சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் அதிகாரிகள் 50% அதிகாரிகள் வேலை செய்யவில்லை. இந்த மாநகராட்சி ஆணையர் யாரையும் கண்காணிக்கவில்லை. சென்னை மாநகராட்சியில் தெற்கு ரீஜனல், வடக்கு ரீஜனல், மத்திய ரீஜனல் 3 ரீஜனலுக்கு 3 ஐஎஸ் அதிகாரிகள் உள்ளனர். அதன் பிறகு மாநகராட்சி ரிப்பன் பில்டிங்கில் ஒர்க் டிசி, ஹெல்த் டிசி, எஜுகேஷன் டிசி எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா எந்த அதிகாரிகளுமே பாத்தீங்கன்னா யாரு பூனைக்கு மணி கட்டுவது? மாநகராட்சி ஆணையர் இந்த 200 வார்டுல மாநகராட்சியில ஏஆர் இருக்காங்க, டிஆர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்திருக்கணும். ஆனா 50% ஷார்டேஜ் இருந்தது. 200 வார்டுல ரெண்டாவது ஷார்டேஜ் என்று எப்படி இருந்ததுக்கான காரணம் என்றால், ஷார்டேஜ் எல்லாம் இல்லாமல் இல்ல, செயற்கையான ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் உள்ளுக்குள்ள போனா அதுல நிறைய பிரச்சனை இருக்குங்க. முதலமைச்சர் அவர்களுடைய நிர்வாகத்தை ஆட்சிக்கும் அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும். இன்று மக்கள் மத்தியில் இவ்வளவு பெர்சன்டேஜ் குறைய காரணம் சென்னை மாநகராட்சியுடைய அந்த காவல்துறை மாநகராட்சியுடைய அதிகாரிகள் தான் இருக்க காரணம். என்றால் மக்களிடையே இவர்கள் சரியான விழிப்புணர்வு செய்யவில்லை. மக்களிடையே சரியான, அதாவது வீடு நீங்க பூத் ஸ்லிப் கொடுத்தீங்களா, எத்தனை பேர் கொடுத்தீங்க, ஏனோ தானே உண்ட நிலைப்பாடு. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் கம்மியாகும்.
வாக்களித்த மக்கள் வாக்களிக்க தயாராக நிற்கின்றார்கள். இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையத்தை குறை சொல்வதற்கோ, ஏன்னா தேர்தல் ஆணையம் இந்த அரசு துறை அதிகாரம் தேர்தல் ஆணையம். ஒரு சின்ன உதாரணம், அதாவது மாநகராட்சி துறையை பொறுத்தவரையும் தமிழகத்தில் காவல்துறை சிறப்பாக பணியாற்றினாங்க, துணை ராணுவம் சிறப்பாக பணி, எங்கேயுமே பிரச்சனை கிடையாதுங்க, ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது. ஆனால் அதிகாரிக்குள் மாறி மாறி என்ன செய்யறதுக்கு என்ற கட்டமைப்பு ஒன்றுனா ஆர்டர் ஒபே கொடுக்காத காரணத்தினால் அங்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சரியான வகையில் கண்காணிக்கவில்லை. இவர்கள் வருவார்கள் போவார்கள், அப்படியே செய்கிறார்கள். மக்களுடைய நிலைப்பாடை தேர்தலுக்கு நீங்க 103 வாக்களிங்க என்ற விழிப்புணர்வு பெரிய விஷயத்தில் இல்லை. ஆகவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் அரசியல் கட்சியை குறை கூறுவது தவறு. காரணம் என்றால் அது ஆளுங்கட்சியோ எதிர்க்க யாரா இருந்தாலும் சொல்வது தவறு. அதிகாரிகளுக்குள்ளே விழிப்புணர்வு சரியாக மக்கள் மீது இல்லாத காரணம் தான் இவ்வளவு பெர்சன்டேஜ் குறைவுக்கு காரணம் அதிகாரிகள் தான். சரிங்க சார், அதாவது ஓவராலா நீங்க தமிழகத்தோட பெர்சன்டேஜ் குறைவானதுக்கு ஒரு பெரிய பட்டியல். நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழக தேர்தல் ஆணையம் கொடுத்த நம்பருக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த நம்பருக்கும் இருக்க டிஃபரன்ஸ்க்கு யார் காரணம்? இது தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் தான் காரணம். ஒரு தேசிய அரசு என்பது இப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றாங்க. அவங்களுக்கு கீழே கிட்டத்தட்ட 36 அமைச்சர் இருக்கிறாங்க. லாகா வாரியாக பிற்படுத்தாத துறை, ஆதித்தொடர் நலத்துறை, அப்புறம் நிறைய துறை இருக்குது, உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, தனித்தனியாக. அப்போ அந்தந்த துறையில் வரும்போது அந்தந்த அமைச்சர் பார்க்க வேண்டும். அந்த அமைச்சர் துறையில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரி, செக்ரட்டரி, இயக்குநர்கள் அவர் தான் பார்க்கணும். அதுக்காக நீங்கள் முதலமைச்சர் மீது குற்றம் சொல்ல முடியாது. முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய பொதுவான முதலமைச்சர். அவருடைய துறையில் எத்தனை லாகர், அந்த லாகாக்கள் தான் பார்க்க வேண்டும் தவிர்த்து முதலமைச்சரை குறை சொல்வது தவறு. அதுபோல தான் இந்திய தேர்தல் ஆணையம் சொன்னது. தேர்தல் ஆணையம் அது டெல்லியில் இருக்க தேர்தல் ஆணையர் தமிழ்நாட்டில் என்ன பார்த்துருக்க முடியுமா? இவங்க கொடுக்குற தகவலை தான் அவங்க எடுத்துக்கிட முடியும். அதே போல் இதில் முழுக்க முழுக்க மாநில தேர்தலுடைய ஆணையம் யார் என்றால் மாநிலத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் தான் காரணம். அவங்க திரும்பவும் அதே தான் கேட்கிறேன். அதாவது தமிழக தேர்தல் ஆணையத்தின் மீது யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவங்க சொன்ன பெர்சன்டேஜ் இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஏன் குறைத்து சொன்னது? அப்ப சந்தேகம் மக்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது தான் வருகிறது. அந்த சந்தேகம் அதுதான், அந்த சந்தேகத்திற்காக தான் இன்று இது தலைப்பாக வைக்கப்பட்டது. நம்ம விளம்பர இடைவேளைக்கு சத்யபிரகாஷ் சாஹூ தான் கேட்க வேண்டும். சரி, நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களையும் நான் வாங்க வேண்டும் மேம். அதாவது இந்த 3% இந்த வேரியேஷன் அப்படின்றது ஒரு பெரிய கவலையாகவும் குளறுபடியாகவும் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கின்ற விமர்சனமாகவும் மாறி இருக்கிறது. இந்த -3 அப்படின்றது ரிசல்ட்ல ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்துமா? நிச்சயமா ரிசல்ட்ல பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே இவங்க கணக்கை குறைச்சு காமிக்கிறாங்க. அதுலயும் தேர்தல் ஆணையத்தை தான் நீங்கள் இப்போது கேள்வி கேட்க வேண்டும். மாநில தேர்தல் ஆணையத்தை விட்டுருங்க. ஏன்னா அவங்க தே ஆர் சபார்டினேட்ஸ் டு நேஷனல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதனால அவர்கள் சொல்கின்ற அந்த முடிவு தான் ஃபைனல் அத்தாரிட்டி. அப்படிங்கும்போது ஒரு பேங்க்லயே நம்ம பார்ப்போம்ல, தினமும் அந்த அக்கௌண்ட்டை டேலி பண்ணி முடிச்சே ஆகணும் அந்த கணக்கை. அது எங்கேயுமே லூஸ் எண்டாக விட்டுற முடியாது. அப்படியாக இவர்கள் எதையோ குலுக்கி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எதெல்லாம் விஐபி தொகுதியோ, அதிலும் திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் நேற்று குறையுது பாருங்க. முதல்ல டிக்ளேர் ஆனது ஒரு நம்பர், ஆனா அவர்கள் கடைசியில தேர்தல் ஆணையம் சொல்கின்ற நான் கூடவே தான் இருந்தேன். கொஞ்சம் அமைதியா இருக்கு சொல்லுங்கப்பா. இல்ல, அந்த அனாலிசிஸ் சொன்ன உண்மைகளை தானே தரவுகளோட சொல்றாங்க. அவர் கூடவே இருந்து பார்த்தாரா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால கூடவே இருந்து அவர் பார்த்தாரா அவங்க நேர்மையா தான் பண்றாங்க அப்படின்னு? ராஜீவ்குமாருக்கு நீங்க ஏன் சர்டிபிகேட் கொடுக்குறீங்க? அவர் எப்படி ஜால்ரா அடிக்கிறார் பிரதமருக்குங்கிறது ஊருக்கே தெரியும். அவனும் ரகசிய உடன்படிக்கையில நடந்துட்டு இருக்கலையே, எல்லாம் வெளிப்படையா தானே செய்யுது. இதற்கு ஏன் நான் அதுக்கு பதில் சொல்றேன்னா, இன்னைக்கு வந்த பத்திரிகை செய்தி இது. பாஜக கூட்டணிக்கு மக்கள் பெருவாரியாக ஆதரவு அப்படிங்கிற நேற்று ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பிரதமர் ட்வீட்ல போட்ட இந்த செய்தி. எப்படி அவருக்கு தெரியுது பாஜக கூட்டணிக்கு தான் மக்கள் பெருவாரியா ஆதரவு கொடுத்தாங்கன்னு? ஒரு மக்கள் வைத்த நம்பிக்கை வச்சு ஒரு பிரதமர் சொல்லிருக்காரு. இன்னைக்கு முரசொலி பத்திரிகையில பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிருக்காரு, வெற்றி தாங்கள் தான், வெட்டி வகை சூடுவோம், நாடு நமதே, நாடு 40 நமதேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக அவங்க கட்சிக்கு அவங்க சொல்றாங்க. அதை பிரதமர் தன்னுடைய நம்பிக்கை சொல்றாரு. வெற்றி நமதேன்னு பிரதமரும் சொல்லலாம், நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வரும் சொல்லலாம். ஆனால் பாஜகவுக்கு பெருவாரியாக மக்கள் ஆதரவு அளித்தார்கள்னா அந்த ரகசிய ஓட்டை இவர் எப்படி பார்த்தார்? என்னோட கேள்வி அதுதான். இதைத்தானே பொதுமக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விவி பேடை வச்சு எண்ணி எங்களுக்கு சொல்லு அப்படின்னா இல்ல, அதுக்கு கூடுதலா 12 நாள் ஆகுன்றாங்க. ஏன்பா ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்க மாட்டாங்களா? ஏற்கனவே 45 நாள் வெயிட் பண்ண, இன்னொரு 12 நாள்ல வெயிட் பண்றதுல என்ன ஆயிட போகுது? அப்படிங்கும் போது இவர் தேர்தல் ஆணையம் என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற நிலையில் இருந்து வழுவி இருக்கிறது, நகர்ந்திருக்கிறது, கீழே விழுந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை கொடுக்காததினால்தான் மக்கள் வாக்களிக்க வரவில்லைங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படினாலும் அவங்க ஏதோ பண்ண போறாங்க,
விவிபேட் மூலமா நான் யாருக்கு ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டா உடனே பில் கொடுக்குறான். சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கினீங்கன்னா உடனே கம்ப்யூட்டரைஸ் பில் வருது. இதுக்கு மட்டும் வரலனா அப்படின்னா டிஜிட்டல் இந்தியான்னு பிரதமர் வாய்க்கு வாய் பேசுவது தேர்தல் ஆணையத்துக்கு பொருந்தாதா? அவர்கள் இன்னமும் கற்காலத்துல தான் இருப்பாங்களா? அப்புறம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் வல்லரசு நாடுகளும் கூட எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேண்டான்னு பேலட் பேப்பருக்கு வந்தாச்சு. அப்ப நீங்க மட்டும் அதையே பிடிச்சிட்டு இருப்பீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்? நீங்க செய்யறது நியாயமான செயல், நேர்மையான செயல்னா அதை செயல்படுத்துகிறீர்கள், அப்படித்தான் எங்களுக்கு தோணவும் செய்யணும். நாங்களும் அதை உணர்வதை போல் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அப்படி இல்லாம நீங்க மூடி மறைச்சு இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுச்சு அந்த எலக்டோரல் பாண்ட் விஷயத்துல, நாங்க ஜூன் மாதம் 30ஆம் தேதி தான் கொடுக்க முடியும் நாங்க. அப்புறம் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்ட உடனே மறுநாளே கொண்டு போய் கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப இதுக்கும் உச்சநீதிமன்றம் தான் ஏதாவது பொருத்தமான ஒரு தீர்ப்பை, இந்திய மக்களின் நம்பிக்கையை பெறுகின்ற ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். ஏன்னா ஏன் இதை சொல்றோம்னா, பிஜேபி நம்முடைய பிரதமர் எப்படி மக்களை முட்டாளாக்குவார்கள்ங்கிறத நம்ம 10 வருஷம் பார்த்தாச்சு. இதுக்கு மேல ஒரு புதிய சான்று எதுவுமே தேவையில்லை. அவர்கள் மக்களை முட்டாளாக்கி மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு திரும்பவும் 3.0ங்கிறதுல தான் நிக்கிறாங்க. அதை தவிர இன்னொன்னு நடந்திருக்கு தெரியுமா? டெல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசஸ் எல்லாத்திலுமே முதல் 100 நாட்களுக்கான அந்த பணி பட்டியலை நீங்கள் தயார் செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் 100 days ஆஃப் 3.0 ரெஜிம் அப்படின்னு பிரதமர் ஒரு ஆணையை கொடுத்திருக்காருன்னா, திரும்ப அவர் சொன்னார்ல ஆப்கி பார் ஏதோ சொல்வாரு, சார் சர்பாரா ஏதோ ஒண்ணு 400க்கு மேல அப்படின்னு, அந்த மாதிரி திரும்ப 400ன்னு சொல்றது திரும்பவும் எங்களுக்கு சந்தேகத்தை விளைவிக்கிறது. அது தவிர இப்போ பிஜேபி கூட்டணிக்கு பெருவாரியாக மக்கள் வாக்களித்திருக்காரு, எப்படி தெரியும்? அதுதான் எங்களோட ஒரே கேள்வி. இன்விசிபிள் ஏதாவது ஒரு இன்விசிபிளான ஒரு மெக்கானிசம் அவங்கள்ட்ட இருக்கும். யார் எங்க ஓட்டு போடுறாங்க, எந்த கட்சிக்கு போகுதுங்கிறத மக்களோட மனதை படிச்சிருந்தாருன்னா இந்த 10 வருஷம் பொற்காலமா இருக்கும். மக்களோட மனசை படிக்கவே இல்லை பிரதமர். அதனால்தான் கற்காலத்தில் கொண்டு வந்து நம்மளை கண்ணீர் காலமாக உருவாக்கினார் இந்த 10 வருஷத்தை. அவர் சொல்றாருல அமிர்த காலம்னு, அமிர்த காலமே இல்ல, ஆலகால விஷம் இந்த 10 வருஷமும். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாகத்தான் இந்தியா கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த இந்தியா கூட்டணிக்கு வருகின்ற வாக்குகள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் அது 3% குறையுதும் போது அந்த 1 லட்சம் வாக்காளர்கள், ஏன்பா மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு இதுலயும் தாங்கள் கவனத்தை செலுத்தணும்னு அந்த ஒரு சின்ன ஒரு அறிதல் புரிதல் இது எதுவுமே இருக்காதா? ராஜசேகர் சார் இந்த புரிதலுக்கு என்ன பதில் கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். ராஜசேகர் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது மக்கள் ஓட்டு போடுறதே நல்ல அரசாங்கம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நோக்கிதான். ஓட்டு போட்டவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய குளறுபடியை ஏற்படுத்தி இருக்கிறது. மாவட்டந்தோறும் எவ்வளவு சதவீதம் வந்ததோ அதை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு தமிழக தேர்தல் ஆணையம் அந்த கவுண்ட் கொடுத்திருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் எதை பேஸா வச்சு இந்த 69.46 கொடுத்தாங்க? அதாவதுங்க, தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ்ல சில வித்தியாசங்கள் வந்ததுக்கு காரணம் சத்யபிரதா சாகு அவர்களோ அல்லது தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையமோ கிடையாது. நான் திரும்பவும் குற்றச்சாட்டு என்ன சொல்றேன்னா, அந்த ஆணையத்திற்கான அதிகாரிகள் என்பது தனியாக கிடையாது. மாநில அரசில் ஏதோ ஒரு துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சியின்பால் பற்று கொண்டவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால இவர்களுடைய தோல்வி முகத்தை இப்போது வெளிப்படுத்துவதற்கான ஒரு அச்சாரமாக இந்த 3% எடுத்துக்கொண்டு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, திரும்ப தமிழ்நாடு மக்களை முட்டாளாக்கக்கூடிய திமுக தொடர்ந்து எப்படி நீட்ல மக்களை முட்டாளாக்கி கொண்டிருந்தார்களோ, எப்படி அந்த எய்ம்ஸ் மருத்துவத்தை வைத்து முட்டாளாக்கி கொண்டிருந்தார்களோ, எப்படி வர எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டியை வைத்து மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறோம், அதே போல பல வகைகளிலே முட்டாளாக்குவதற்கான வேலையை தொடர்ந்து திமுக செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய சாதனையின் பால் அதன் அடிப்படையில தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களின் அடிப்படையில கூட்டணி கட்சிக்கு அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்குது என்று அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். சரி, அவங்க கேட்கிறேன், அக்கா இவ்வளவு பேர் பேசுறாங்க, ஒரு கால் இது நடக்க போவதில்லை. ஒரு கால் நடந்து விட்டால் ஏறக்குறைய ஒரு 20 சீட்டு 25 சீட்டுக்கு மேல ஒரு கால் ஆளக்கூடிய திமுக கூட்டணி வந்து விட்டால் அன்பு சகோதரியும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த தேர்தலில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, மீண்டும் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு தேர்தல் நடத்துவார்களா என்று கேட்பார்களா? இவர்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. சார், இப்ப அதேதான் கேக்குறேன். இப்ப நீங்களும் சொன்னீங்க இல்லையா, இந்த அரசாங்கம் இல்ல இந்த அரசு அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லைன்னு. தேர்தல் முடிவுகள் அப்படி வந்தா அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? ஏன்னா இதுல முன்கூட்டியே தன்னுடைய தோல்விக்கும் தன்னுடைய மக்கள் நாங்கள் புறக்கணித்ததற்கான காரணத்தை இன்னைக்கு தேட ஆரம்பிச்சுட்டாங்க.
அதனுடைய வெளிப்பாடுதான் மோடி அன்னைக்கே சொல்லிட்டாரு பாத்தீங்களா. நான் அன்னைக்கே சொன்னோம்ல, அதாவது எப்படி கூட்டணி கட்சியினுடைய வெற்றியை வந்து மோடி அவர்கள் நிர்ணயிப்பதாக கேட்கிறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இதுவரை தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு புதிய வாக்காளர்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றமும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அடிப்படையில் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. பிஜேபியுடைய கூட்டணி வெற்றி முகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. சரிங்க சார், அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க, அப்படி இருங்க. அழகர் செந்தில் சார், அதாவது இளைய வாக்காளர்கள், இளைய தலைமுறை, அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல இந்த தடவை கொடுத்தாங்க. அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு அவரோட கருத்துக்களை முன் வச்சு, இந்த உற்சாகம் யாருக்கு சாதகமாக அமையும், யாருக்கு பாதகமாக அமையும்? நான் வந்து மேக்ஸிமம் ரொம்ப அரசியலுக்குள்ள நம்ம வந்து தெரியல போகிறதில்ல. பட் நான் பேசிக்காக சொல்ல விஷயங்கள் என்னென்னா, இன்றைக்கி வந்து கலந்து தான் இருக்குது. அதாவது என்னென்னா, ஈவன் இன்ஃபேக்ட் இந்தியா கூட்டணிக்காகவும் இருக்கட்டும், அந்த இந்திய கூட்டணி எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணி தான் போகிறாங்க. ஸோ இந்த வாட்டி அவங்களை ஸ்டடி பண்ணுவோம் எனக்கு தெரியல. மேபி அரசியல் வித்தகர்கள் இல்லை, நான் அரசியலாக பார்க்க விரும்பவில்லை. நானும் உங்ககிட்ட இருந்து என்ன அப்படி கேட்கல, பொதுமக்களை தான் கேட்குறேன். இளம் வாக்காளர்கள் இந்த தடவை நிறைய எண்ணிக்கையில் வந்து ஓட்டு போட்டாங்க. ஆமாம், அதை பற்றி தான் கேட்குறேன். ஏன்னா வெயிலை பற்றி பார்க்கலாம். அப்புறம் அந்த பெர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும்போது அதுக்கு யாரை காரணம் நம்ம சொல்றது? இல்லை, கண்டிப்பாக வந்து நான் திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் இந்த வாட்டி அரசியல்வாதிகளை சொல்ல முடியாது. அது திமுக ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், ஏடிஎம் ஆகட்டும், யாராச்சும் நாம் தமிழர் யாராக இருக்கட்டும், இவங்களை கூட சொல்ல மாட்டேன். அதிகாரிகள் தான் தப்பு. காரணம் என்ன, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இப்போ இங்கே இந்த மாநில வாரியாகவே ஒரு தவறுகள் நடக்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் இன்றைக்கி இன்னும் எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வரும்ன்ற ஒரு கேள்வி ஒன்று. ரெண்டாவது, ஒரு பாமரனா நான் வந்து ஐம் நாட் அகைன்ஸ்ட் பிஜேபி. நான் ஏன்னா முத்ரா லோன் பார்த்தீங்கன்னா நிறையா பிரைம் மினிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நல்லா சப்போர்ட் பண்ணுறேன், நல்லா பண்ணியிருக்கான்றது நான் அதையும் ஒத்துப்பேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 72ன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து எவ்ரி அப்டேட் பண்ணும்போது இவங்க ஒரு புள்ளி வரத்து கொடுத்துட்டாங்க. இவங்க தான் கொடுக்கணும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து அப்பாயின்ட் பண்ண டேரெக்டாக வர முடியாதனால இவங்க தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க அப்பாயின்ட் பண்ண பாடியே தப்புன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க எங்கேருந்து அந்த புள்ளி வரது எடுத்தாங்கன்ற ஒரு டவுட் எங்களுக்கு வருது. ஸோ அந்த புள்ளி வரம் யார் மூலமாக எடுத்தாங்க, என்னன்ற ரிசோர்ஸ் அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னா மக்களாகி நாங்கள் தெளிவு பெறுவோம். ரெண்டு, இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ ராதாகிருஷ்ணன் ஐயா சொன்னார் 47 வகையான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு. அவர் நேராக உட்காந்து 47 வகையான விழிப்புணர்வு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். மக்கள் நம்ம பார்த்துருக்கோம், நான் பார்க்குறேன்ல, நீங்கள் உங்கள் தொகுதி எல்லா தொகுதியிலையும் பார்ப்பீங்களா, 1-2 தவிர வச்சு 47 என்னன்னு ஒன்றும் இல்லை, ஒரு அர்பேசர் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த குப்பை வண்டி இருக்கும்போது பாட்டெல்லாம் பாடுறாங்க, அதை வச்சு டெய்லி ஒரு பிட் நோட்டீஸை கொடுத்து அவேர்னஸ் கொடுத்து 100% ஓட்டிங் வாங்க ஜனநாயக கடமை நிறைவேற்றுன்னு சொல்லிக்கலாம். டோர் டு டோர் விஷயங்கள் பண்ணவே இல்லை இந்த வாட்டி. ஸோ அப்போ அதனால் நான் என்னென்னா, மாநில தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஃபெயிலியர், மத்திய தேர்தல் ஆணையம் ஃபெயிலியர் அப்படின்னுவேன். ஆனால் இவங்க வந்து மாநில தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அவங்க டாப் லெவலில் இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ட்ரைனிங்கிறதை இந்த வாட்டி மிஸ் பண்ணாங்கன்றதை நான் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன் ஒரு மக்கள் சார்பாக. அப்போ மக்களுக்கு என்ன ஆகுனா, அடுத்த வாட்டி எலெக்ஷனில் எப்பா இவங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க நம்மளோட, நம்ம ஏன் எலெக்ஷன் இப்போ ஒரு திருப்பி சொல்கிறேன், இந்த வாட்டி போடணுன்ற ஆர்வம் இருந்தது. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், பல்ஸ் பார்த்துட்டேன், மக்களுக்கு போடணும்னு ஆர்வம். வயசானவங்க வெயில் பார்க்காம வந்தாங்க. ரெகுலர் காலங்காலமாக இருக்கக்கூடிய நேம் லிஸ்ட் இல்லை, ஒரு கத்துற ஃபேமிலியோட ஒய்ஃபுக்கு இருக்குது, ஹஸ்பண்டுக்கு இல்லை. ஸோ இந்த நேமை டெலீட் பண்ணதெல்லாம் வந்து இது கண்டிப்பாக ஏதோ சூழ்ச்சி. அது மத்திய அரசு பண்ணதா மாநில அரசு பண்ணதா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சூழ்ச்சி வந்து யார் பண்ணாலும் அவங்கள கிரிமினல் அஃபென்ஸ் புக் பண்ணி அவங்களோட ஜெயிச்சாங்கன்னா, யார் ஜெயிச்சாலும் சரி, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த வெற்றியை தள்ளுபடி செய்யணும் உச்சநீதிமன்றம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஜனநாயகத்தை, மக்களுடைய உரிமையை கழுத்தை நிறுத்தி கொண்ட ஒருக்கு சமம் அப்படின்றது எங்களுடைய பதிவு. சரி மேம், உங்களோட நிறைவான கருத்தை தான் நான் கேட்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு அலுவல் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ முக்கியமாக என்னென்னா, இந்த தமிழக தேர்தலில் இந்த பெர்சன்டேஜ் குளறுபடி இந்தியா முழுக்க ஏதேனும் பாடத்தை கொடுக்குமா? இல்லை யார் தவறு செய்திருந்தாலும் சரி, தவறு செய்தவர்கள் புரிந்து கொள்வதற்கும் இல்லை சூழ்ச்சி செய்தவர்கள் கொஞ்சம் திருந்துவதற்கும் வாய்ப்பு கொடுக்குமா? இல்லை, சூழ்ச்சி செய்தவர்கள் திருந்தனா பிஜேபி திருந்தாது. நாய்வால எப்படி திருத்த நிமிட்ட முடியும்? அதனால இது சூழ்ச்சி தான். தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கின்ற, ஒன்றியத்தின் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கின்ற இந்த எண்ணிக்கை, இந்த சதவிகிதம் என்பது ஏதோ ஒரு சூழ்ச்சி. அதனால் அதற்கு அவர்கள் பதில் சொல்லி ஆகணும். நீங்களே சொன்ன மாதிரி இது தேர்தல் ஆணையம் வாய் திறந்து பேச வேண்டும். மீதி எல்லாத்துக்கும் ராஜீவ்குமார் வந்து உட்கார்ந்து பேசுறாரு. அது சாவி கொடுக்கப்பட்ட பொம்மை மாதிரி தான் அவர் பேசுறாரு. எதையுமே அவர் சுயமாக சிந்தித்து சொல்வதில்லை. எல்லாமே மவுத் பீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் போட்டிருக்கிற இந்த 7 கட்ட தேர்தல் அந்த சுற்றறிக்கை கூட, 7 கட்ட தேர்தல் கூட அது நான் நிறைய முறை தூர்தர்ஷன்ல பணிபுரியும் போதே பார்த்திருக்கேன். பிரைம் மினிஸ்டர் எல்லா தொகுதிக்கும் போய் பரப்புரை செய்வதற்கு ஏற்றாற் போல் அவங்க ராஜீவ்குமார் என்ன தெரியுமா பண்ணிருப்பார், தேர்தல் தேதியை பிக்ஸ் பண்றதை விட பிரைம் மினிஸ்டரோட டூர் ப்ரோக்ராமை தான் அவர் மோரா கான்சென்ட்ரேட் பண்ணுவார்.
அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அது ஒரு தொகுதியில முடியுதா, அதுக்கப்புறம் அன்னைக்கு அங்க தேர்தல் வை, அது முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போகணும், அங்க தேர்தல் வைன்னு அப்படித்தான் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுவாங்களே தவிர இவர் சொல்கின்ற தேதியின்படி பிரைம் மினிஸ்டரோட டூர் ப்ரோக்ராம் அமையுதுங்கிறது இல்லை. அவரோட இதுக்கேற்ற மாதிரி இவங்க காலை வெட்டுவாங்கங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் கடந்த சுற்றுல ஐயா சொன்னார் கள்ள ஓட்டு அப்படின்னு. இந்த மாதிரி அறத பழசான வாதத்தை எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம். கள்ள ஓட்டெல்லாம் எப்போ முடிஞ்சு போன விஷயம். இப்ப எல்லாரும் நல்ல ஓட்டே போட முடியாத ஒரு அவல நிலைமைக்கு வந்திருக்கோம். நல்ல ஓட்டே இன்னும் போடலைங்கிற கள்ள ஓட்டுன்னு என்ன பேசிட்டு இருக்காரு. அது மாதிரி இந்த ஓட்டர் லிஸ்ட்ங்கிறது பல கட்டங்களில் வெளியாச்சுமா. அது ஒன்றும் ரகசிய அறிக்கையா வெளியிடல, பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது, பல முறை அதை பற்றி விளம்பரம் செய்யப்பட்டது. அதனால யாருமே வேணாலும் போய் பார்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி பார்த்து என்னோட தொகுதி திருமங்கலம் இல்லை இப்ப போரூருக்கு மாறியாச்சுன்னு அட்ரஸ் கொடுத்து 3 மாசத்துல அந்த முகாம்ல இருந்து மாற்றப்பட்ட முகவரியோடு தான் நான் போய் போரூர்ல ஓட்டு போட்டு வந்திருக்கேன். அதனால இவ்வளவு நடந்தது நம்முடைய தமிழக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக. அதை குற்றம் சொல்வது என்பது மிக தவறான ஒரு விஷயம். பதில் சொல்ல வேண்டியது ஒன்றியத்தின் தேர்தல் ஆணையம் தான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஏன் இளம் வாக்காளர்கள் வாக்களிக்கல அப்படிங்கிறீங்க. பல பதில்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒண்ணு, இளம் வாக்காளர்கள் என்பவர்கள் இப்போ இன்டர்நேஷனல் சிட்டிசன்ஸ் ஆயாச்சு. அப்ப இன்டர்நேஷனல் சிட்டிசன்ஸ் ஆகும்போது அவங்க அங்க உள்ள அந்த அரசியல் நிலையெல்லாம் பாக்குறாங்க, அங்க உள்ள அரசியல் தலைவர்கள் எல்லாம் பாக்குறாங்க. இந்தியால வந்தா பிரதமர் என்ன இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு காவி போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போய்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்காரு, இதுவா ஒரு தேசத்தின் அடையாளம், இதுவா இந்தியாவின் அடையாளம் என்கின்ற ஒரு வெறுப்பு அவர்களிடம் இருக்கிறது. எந்த ஒரு மதத்தையும் நம்ம பின்பற்றுவதோ இல்ல மதத்தை வழிபடுவதோ தவறில்லை. ஆனால் மிக முக்கியமாக தேர்தல் சமயத்தில் என்ன பண்ணார் நம்ம பிரதமர், இது ஒரு மதச்சார்பற்ற ஒரு நிலையில் பிரதமர் இருக்க வேண்டும். மற்ற நாடுகள்ல எல்லாம் அவங்க அப்படி இருக்காங்களாங்கிறத பாக்குறாங்கல்ல. நீங்க குழந்தைகள் இல்லமா, இளம் வாக்காளர்கள். சிந்திக்கின்ற நிலை வந்த பின்புதான் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற உரிமை கொடுக்கிறோம்னா இதை மட்டும் பார்க்க மாட்டாங்களா? ஒரு இளம் வாக்காளர்கள் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வாழ்த்து சொல்லாத முதல்வரையும் கேட்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்கப்பா, திரும்ப இதுவும் ஒரு அறத பழசான. தீபாவளி என்பது ஆரியர்களின் பண்டிகை. வெளிநாட்டில் இருந்து அரசியலே பேச மாட்டேன். நீங்க இப்ப முதல்வர் வாழ்த்து எந்த முதல்வர் சொல்லலனாலும் ஃபீல் பண்ணிருப்பீங்க. எந்த முதல்வர் சொன்னா ஃபீல் பண்ணிருப்போம். இது அறத பழசுனாலும் தீபாவளி முடிஞ்சு போச்சா, பொங்கல் முடிஞ்சு போச்சா, 100 வருஷம் முன்னாடி பொங்கலுக்கு நாங்க வாழ்த்து. நீங்க சொல்றீங்க மேடம், தலைவர் சொல்றது நம்ம முதல்வர் தான். பொங்கல் என்பது தமிழர் திருநாள், அதுக்கு வாழ்த்து சொல்லி தீபாவளி சொல்லக்கூடாது. தீபாவளி என்பது ஆரியர்கள் உள்ளே கொண்டு வந்தது. இதற்கு நமக்கு தலைவர் அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, இத கொண்டாடாதீங்க, நீங்க ஒரு அறிக்கை கொடுங்க. மத்த பண்டிகை தமிழர் பண்டிகை. சரிங்க சார், நம்ம தலைப்புக்குள்ள வந்துறலாம். இந்த வேரியேஷன் பெர்சன்டேஜ், இந்த மதம் சாதி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக இன்றைய இன்டர்நேஷனல் சிட்டிசன்ஸா இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்கள் இருக்காங்க. அடுத்தது காஸ்ட் பேஸ்ட். திரும்ப திரும்ப நம்முடைய இந்தியாவில் 10 வருஷமாக அதிகமாக பேசப்பட்டது, நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம், நீ என்ன உணவு, ஓட்டு சீட்டு கொடுக்கறீங்க, சீட்டு கொடுக்கறீங்க. இல்ல ரொம்ப நீங்க சொல்லுங்க. இல்ல மேடம் நிறைவான கருத்தை சொல்றாங்க, அதுக்கு அப்புறமா நீங்க பேசாதீங்க. அப்புறம் இப்ப கூட பிரதமர் என்ன சொன்னார், இது நவராத்திரி மாதம், இதில் நான் ராகுல் காந்தி மாமிசம் சாப்பிடுகிறார், நான் சாப்பிட மாட்டேன். அப்படி பைஃபர்கேஷன் பண்றீங்கல்ல, மாமிசம் சாப்பிடுபவர்கள் எல்லாம் மோசமானவர்கள், சாப்பிடாதவர்கள் தான் நல்லவர்கள்ன்ற ஒரு உணர்வை கொடுக்கிறார். சொல்லுங்க விரதம் என்பது விரதம் இருப்பது மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லாதீங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அதைத்தான் இன்றைய இளைஞர்கள் பாக்குற. அவங்க இன்டர்நேஷனல் சிட்டிசன் ஆயாச்சுன்னா உலகளாவிய உணவை உண்கிறார்கள். நீ அவங்கள்ட்ட போய் நீ இப்படி சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடக்கூடாது ஒரு எண்ணத்தை திணிக்கிறார்கள், எதேச்சாதிகாரம். அதையும் பாக்குறாங்க. அடுத்தது காதல் திருமணம், அதை பற்றியும் மிக கொச்சையாக பேசுபவர்கள் தான் இன்றைய அரசியல் பொறுப்பில் இருக்கிறார்கள். அடுத்தது உணவு, உடை. நீ ஹிஜாப் போட்டுட்டு வந்தேன்னா பள்ளிக்கூடத்துக்குள்ளே வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறார். ஆனால் சிறுபான்மையினர் உலகளாவிய அளவில் கல்வி நிறுவனங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த சித்தாந்த வேறுபாடுகள் இருக்குல்ல இந்தியால, அதனால அவங்களுக்கு வெறுப்பா இருக்கும். அப்படித்தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர இளம் வாக்காளர்கள் வாக்களிக்க விரும்புகிறார்கள். அதை தவிர இன்னொன்னு, அவர்களுக்கான அத்தாட்சி வேணும். ஒரு வரியில் ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி இந்த குளறுபடிக்கெல்லாம் யாரை நீங்கள் காரணம் சொல்கிறீர்கள்? பிரதமரை தான் கை காட்டுவேன்.
பிரதமர் தான் அத்தனைக்கும் ஒரே காரணம். தவறான ஏனென்றால் பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கூட நான் அப்பவே சொன்னேன் பாத்தியா, தேர்தல் ஆணையம் நியாயமாக நடக்கிறது அப்படி சொல்றதுக்கும் ஒரு ஸ்டாண்ட் வச்சுப்பாங்க. தேர்தல் ஆணையம் சரியாக நடக்கவில்லை எதிர்க்கட்சிகள் சொல்லும் போது இல்லையே பாருங்க ஏற்கனவே இப்படிதானே கொடுத்திருக்காங்கன்னு சொல்றதுக்கும் எல்லாத்துக்கும் தான் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். -3% அதற்கு உங்களுடைய ஒரே பதில் பிரதமர் தான். எல்லா குளறுபடிக்கும். அப்புறம் நீங்க கேட்டீங்க இது பின்னாடி வரப்போற தேர்தல்கள் பாடமா இருக்குமான்னு. பிஜேபிக்காரர்கள் எந்த தவறிலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்த விதத்தை பார்த்து இந்தியா பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு சிறப்பாக நடத்தி காட்டி இருக்கிறார் நம்முடைய முதல்வர் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. அதே மாதிரி தமிழக வாக்காளர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு அக்கறையோடு வந்து வாக்களித்தார்கள்ங்கிறத பார்க்க முடியாது. அது வயதானவர்கள்லாம் தள்ளாடிக்கிட்டு நீங்க வீட்டில இருந்தே வாக்களிக்கலாம்னா இல்ல எனக்கு அங்க வரணும், அந்த ஃபீல் வேணும், அந்த வாசனை வேணும், அந்த உணர்வு வேணும்னு வர்றாங்கல்ல, இவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்த கூடாது வலதுசாரிகள் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். சொல்லுங்க ராமன் சார், இப்போ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஆண்டாள் பிரதேசம் நம்ம சொன்னாங்க சீதையை சந்தேகப்பட்டது போல் இந்த பாஜகவை நாங்கள் நிலைப்பாட்டில் இருக்கிறோன்னு சொல்றாங்க. இது எப்படி வந்து எடுத்துக்கொள்றது சொல்லுங்கள். சீதைக்கும் இந்த தேர்தலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது வந்து அப்போது மேட்சிங் கொடுக்கறது ஓமை காப்பியை வந்து ஒரு அறிஞருக்கு அழகா. அப்போ திராவிட கட்சிகள் என்பது இன்னைக்கு அவர்கள் மீது மக்கள் சொல்லலா துயரங்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவங்களுக்கு என்ன பிரச்சனை, பிஜேபி எல்லா சீட்லையும் வந்துருமோ, எல்லா தொகுதியிலும் பாஜக வெற்றி பெற்று விடுமோ என்ற நிலைப்பாடு திமுக கூட்டணிக்குள் எழுந்து உள்ளது. ஆகவே தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் அவங்க பண்றாங்க. ஆகவே நான் சொல்கிறேன் இன்னைக்கு பிஜேபி வேட்பாளர்கள் வெற்றி பெற 7 பார்லிமெண்ட் தொகுதியிலும் அங்கே வந்து திமுக காரங்களை விடிய ஓட்டு வந்து பணத்தை கொடுத்துலாம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஊடகம் காட்டுகின்றது. தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுக்குறாங்க, ஃப்ளையிங் ஸ்குவாட்டை புகார் கொடுக்குறாங்க. நடவடிக்கை எடுத்தது பாதி எடுக்காதது பாதிலாம் சொல்றாங்க. சரிங்க சார், அப்படி கொடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் அந்த ஓட்டிங்க அதிகமாக காமிச்சிருக்காங்க தமிழக தேர்தல் ஆணையம்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்கும்போது இந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சது, அது எங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சது? ஒரு விஷயம் இல்லைங்க, இது வந்து மாநில தேர்தல் ஆணையம் சத்யபிரகாஷ் அவருடைய தலைமையில் கொடுக்குற தகவல் தான் எடுத்து தான் மத்திய தேர்தல் ஆணையம் கொடுக்குது. இப்போ மாவட்ட தான் சொல்றேன், இப்போ கூடங்குளம் அதில் வந்து துப்பாக்கி பேர் நடந்தது. துப்பாக்கி பேர் உடனே நடத்த முடியுமா? அந்த கலவரத்துடைய தன்மை நிலைப்பாடு எல்லாமே மாவட்ட கலெக்டர் மாவட்ட எஸ்பியோட நிலைப்பாடு இருந்து அதுக்கப்புறம் உயர் அதிகாரிகிட்ட ஹோம் செக்ரட்டரி அப்புறம் டிஜிபி அப்புறம் முதலமைச்சர் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் ஆமா இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி கைக்கு மீறி போகுது என்ன பண்ணலாம், துப்பாக்கி ஃபேர் நடத்தலாமா? துப்பாக்கி ஃபேர் என்பது முதலமைச்சர், டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, துறை சார்ந்த உள்துறை அமைச்சர் 3 பேர் 4 பேரும் சேர்ந்து தான் அந்த திட்டத்தை பண்ணி ஃபர்ஸ்ட்டில் புகையாடிங்க மெல்ல பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இது வந்து ஒரு நார்மலான எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிக்கின்ற போது அன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் அன்னைக்கு உள்ள பிரச்சனைகள் கையாளக்கூடிய இப்போ வெங்கடேச பெண்ணார் அவர்களை என்கவுண்டர் போட்டாங்க. அந்த என்கவுண்டரில் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள என்கவுண்டர்லாம் எவ்வளோ விஷயங்கள் முன்னுக்கு பின்பற்றினா எவ்வளோ என்கவுண்டர் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பொலிட்டிக்கலுக்காக இருக்குது, எதிராளியை வந்து ஒழிக்கணும் உள்ள நிலைப்பாடில் இருக்குது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து பிடிக்காட்ட அந்த வீட்டில் கஞ்சாவை கொண்டு வச்சு பிடிச்சி வழக்குகளும் எவ்வளோ இருக்குது வந்து அதுக்காக. அதாவது அதனால் குறை என்று சொல்லி யாருக்கு மேலும் குறை சொல்லலாம். ஆனால் பாஜக பொறுத்தவரையிலும் இன்று நல்லா புரிஞ்சுடுங்க. நீங்கள் தமிழ்நாட்டு இப்போ ஆண்டாள் பிரதேசம் நம்ம அரசியல் பேசுனாங்க ஆரம்பத்துலேருந்து திமுகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் சொல்கிறோம், இலை கருகினாலும் சூரியன் மறைந்தாலும் தாமரை மலரும், முக்கணிகள் 2 கனிகளான மாங்கனி பழுக்கும் பலாக்கனி பழுக்கும், இவை அனைத்தும் சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தில் ஒரு பாட்டு வர ரெக்கை கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். அந்த சைக்கிளோடு அண்ணன் ஜி.கே. வாசன் வருவார், டெல்லி பார்லிமெண்ட்ல அமர்வார், குக்கரிலும் விசில் சத்தம் வரும். இது அனைத்தும் ஒன்று சேர்ந்து என்டிஏவே வருக என்று தமிழகத்தின் என்டிஏ கூட்டணி அழைத்து டெல்லியில் செங்கோல் ஆட்சி அமைப்பதற்கு தமிழகத்திலும் எல்லாரும் கிடைக்கும் என்று யாரோ சொல்லுகின்றார்கள். ஆனால் எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு குடும்பத்துக்கு தான் அவர் சொல்லக்குள்ள கிடைக்கின்றது. ஆனால் தமிழகத்தில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழக 8 கோடி மக்களும் வாழ்க்கை வளம் பெறும், நலம் பெறும். தமிழகம் தேசிய நீரோட்டத்தோடு தாமரை மலர்கள் 6 அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6 என்ற சிறுகாளி கோவிந்தராஜன் பாடிய பக்தி பாடலோடு இந்த விவாத நேரத்தை வந்து நிறைவு செய்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி பாஜக கண்டிப்பா வெற்றி பெறும், எந்த மாற்றமும் இல்லை. 3வது முறையாக மோடி பிரதமர் ஆவார். அந்த மோடி பிரதமர் ஆகுறதுக்காக திமுக சொல்லுங்க. ஆனா நீங்க தாமரைன்னு சொல்லும் போதெல்லாம் தாமரையே சூரியனை எதிர்பார்த்து தான் காத்திருக்கிறது அப்படின்றது தான் நம்ம மக்களோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சூரியனும்
தாமரையும் கலைஞர் முதலமைச்சர் ஆகின்ற போது ஒரு சட்டமன்ற தேர்தலும் ஒரு பார்லிமெண்ட் தேர்தலும் சந்தித்தார்கள். சரி, இப்போது எதிர்காலத்தை சிந்திக்கின்றார்கள். பத்தியும் நம்ம பேசுவோம். ஆகவே தேர்தலில் வெற்றி தோல்வி எழுவது சகஜம். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. நன்றி சார். ஆகவே பாஜக வெற்றி பெறும் என்பதில் தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த குளறுபடிக்கும் மத்திய தேர்தல் ஆணையம் சொல்வது கொடுத்தாரு. தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகள் தான் அதில் பணியாற்றுகின்றார்கள். சரிங்க சார், நன்றி சார். அழகர் செந்தில் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. ஆண்டாள் மேடம் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டது எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. ஜனநாயக படுகொலையை அவர் இந்த லைவில் ஒத்துக்கிட்டார். என்னன்னா கள்ள ஓட்டு என்பது அறத பழசு நடந்துச்சு அப்படின்னாங்கன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு என்பதை அவரே ஒப்புக்கொண்டிருக்காரு. அப்போ அதுக்கெல்லாம் இனிமேல் யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஒரு 50 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்போ கொலை பண்ணதுக்கு தண்டனை இருக்கா இல்லையா? இது யாருக்கு தண்டனை பண்ணுவாங்க, எப்போ தண்டனை இருப்பாங்க? இந்த அறத பழசுன்றதை இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா யார் பண்ணாங்கன்னா அவங்களே அவங்க சொல்லணும். இது ஒன்று. ரெண்டாவது, மக்களே மன்னர் அப்படின்றதை இனி தயவு செய்து மாநில அதிகாரிகளும் மத்திய அதிகாரிகளும் கருத்தில் கொள்ளுங்கள். நான் முதல்வர்கிட்ட வைக்கிற கோரிக்கையும் அதுதான், பிரதமர்கிட்ட வைக்கிற கோரிக்கை அதுதான், ஜனாதிபதியோ இல்லை உச்சநீதிமன்றமோ பல முறை பல விவாதங்களை சொல்லிட்டேன். அரசு ஊழியர் அரசு அதிகாரின்ற பெயரை தயவு செய்து எடுத்துவிட்டு மக்கள் ஊழியர் மக்கள் அதிகாரின்னு வச்சாதான் இவங்க மக்களுக்காக வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணமாவது அடிக்கடி. சார் இவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் சார் அப்படி சொல்லாதீங்க, பப்ளிக் சர்வெண்ட் சார், அதாவது என்ன அரசு ஊழியர் அரசு அதிகாரி இல்லை அப்படின்றத எடுத்துட்டு இவர் மக்கள் ஊழியர் சார் மக்கள் அதிகாரி சார்னா அப்பதான் அவங்களுக்கு புரியும். இனிமே இங்கிலீஷ்ல கூட இல்லை, இந்தியில இங்கிலீஷ்ல கூட பப்ளிக் சர்வெண்ட் ஆயிடும். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற ஒரு டேக் போடுற மாதிரி அது சொல்றாங்க. டேக் மட்டும் இல்லை, லஞ்சம் வாங்குவது குற்றம் போட்டு அங்கேயே தான் லஞ்சம் வாங்குறாங்க. அது விஷயம் வேறன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அது ஒண்ணு. மக்களே மன்னன்றதை மறந்துடக்கூடாது. டெமோக்ரஸி இஸ் ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். ஆனா இது பேருக்கு தான் ஏட்டுல தான் இருக்குது தவிர இது நடைமுறையில் வரல. அதே மாதிரி இவங்க சொன்னாங்க, நான் பல இதில் இந்த வேட்பாளர் இது இந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நிறைய வேட்பாளர்கள் நான் உங்களை கைகோப்பி கேட்டுக்கிறேன், தயவு செய்து மக்களை அசிங்கப்படுத்தாதீங்க. ஏன்னா எங்கள் வரிப்பணத்தில் தான் நீங்கள் ஓட்டு வாங்கி எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க. ஒருத்தர் பேர் சொல்ல விரும்பல, என்ன பல பலன்னு இருக்கீங்க, மினிமனு இருக்கீங்க, ஃபேர் அண்ட் லவ்லியா, பவுடரா, 1000 ரூபாயா? அப்போ திருப்பி மக்கள் என்ன உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க, எங்கள்கிட்ட கொள்ளடிச்ச பணமா? உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஸ்கூலில் சேர்த்தா காலேஜ் சேர்த்தாங்க, நல்லா 8th கிளாஸில் படிக்கிறீங்களே, எங்கள்கிட்ட திருந்த பணமா அப்படின்னு திருப்பி கேட்டா அந்த மூஞ்சி எங்க தூக்கி வச்சுப்பாங்க? இந்த மாதிரி பேசக்கூடாது. நிச்சயமாக. அதாவது அழகர் செந்தில் அவர்களுக்கு தமிழ்நாட்டு அக்கறையே எப்பவுமே மனசுல இருக்கறனால இந்தியா முழுக்க என்ன நடக்குது, இந்தியா முழுக்க டிராவல் பண்ணா கண்டிப்பா தெரியும். நான் உங்களுக்கு சொல்றேன், சேவை நாட்டிற்கு தேவை. தயவு செய்து மக்களை மதியுங்கள். இந்த வாட்டி ஓட வச்சாங்க மக்கள், அடுத்த வாட்டி கை வாங்குற அளவு வச்சு கூடாது. மக்களை மதிக்க வேண்டும் என்பதை நான் அனைத்துமே பதிவு செய்கிறேன். நன்றி சார். ராஜசேகர் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. நிறைவான கருத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க சார். அக்கா ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்டர்நேஷனல் சிட்டிசன்ஸா இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெரியதாக வாக்களிக்கவில்லை என்று. அது முற்றிலுமாக தவறு. இந்த முறை நடைபெற்ற தேர்தலில் அதிகப்படியாக முதல் வாக்காளர்களும் இளம் வாக்காளர்களும் தான் வாக்களித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி கொண்டிருக்கிறது. இதனுடைய காரணம் என்னவென்றால் தாத்தா அரசியல், அப்பா அரசியல், பேரன் அரசியல், கொள்ளு பேரன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசியல் தமிழகத்துக்கு தேவை என்ற ஒரு முடிவுக்கு இளைஞர்கள் விட்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி என்பது குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலே இவர்களுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய மனமாற்றம் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, மீண்டும் பாரத தேசம் முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வர வேண்டும். தமிழகத்திலிருந்து அதிகப்படியான மத்திய அரசு சார்ந்த எம்பிக்கள் மந்திரிகள் வர வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அதிகப்படியான வாக்குகளை இளம் வாக்காளர்கள் திணித்திருக்கிறார்கள் செய்தியை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் ஒப்புக்கொள்ள மறுப்பது என்பது இவர்களுடைய தோல்வி முகத்தை காட்டுகிறது. ஆகவே இன்டர்நேஷனல் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, முதல் வாக்காளராக இருந்தாலும் சரி, திரு அண்ணாமலை அவர்களுடைய முழு அரசியலை ஏற்றுக்கொண்ட ஒரு மாற்றம் என்பது வரக்கூடிய ஜனவரி 4ஆம் தேதி முற்றிலுமாக வெளிப்படும். மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக தமிழகத்தில் அதிகப்படியான எம்பிக்கள் செல்வார்கள். புதிய பார்லிமெண்ட்ல தமிழகத்துக்கு உண்டான பிரதிநிதிகள் அமர்ந்து தமிழகத்துக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்ற செய்தியோடு இதை நிறைவு செய்கிறேன். நன்றி சார், நன்றி நன்றி. அதாவது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். முதல் கட்ட தேர்தல் தான் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 6 கட்ட தேர்தல் இருக்கிறது. ஜூன் 4 ரொம்ப சீக்கிரம் நம்ம முன்னாடி வந்துடும். இதே விவாதத்தில் இன்னும் பல கருத்துக்களோடு நம்ம விவாதத்தில் பங்கேற்போம். இன்றைய விவாதத்தில் பங்கேற்ற அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.